அடுத்தது 12வது அத்தியாயத்தில் 3 மற்றும் 4வது ஸ்லோகங்கள். ஏத்வக்ஷரம் அனிர்தேஷ்யம் அவ்யக்தம் பர்யுபாசதே சர்வத்ரகம் அசிந்தியஞ்ச கூட்டஸ்தமச்சலம் த்ருவம். ஏத்வக்ஷரம் அனிர்தேஷ்யம் அவ்யக்தம் பர்யுபாசதே சர்வத்ரகம் அசிந்தியஞ்ச கூட்டஸ்தம் அச்சலம் த்ருவம். சந்நியமேந்திரிய கிராமம் சர்வத்ர சமபுத்தயः தே பிராப்னுவந்தி மாமேவ சர்வபூதஹிதே ரதாः. சந்நியமேந்திரிய கிராமம் சர்வத்ர சமபுத்தயः தே பிராப்னுவந்தி மாமேவ சர்வபூதஹிதே ரதாः. இந்த 2 ஸ்லோகத்துலேயும் பெருமாள் என்ன ஒரு அபிப்பிராயம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், தூ என்னது சர்வத்ரகம் அசிந்தியஞ்ச அந்த இடத்துல சொல்லும்போது தூ எனினும் எல்லா இடத்திலும் சர்வத்திர சமபுத்தயா சமபுத்தி உடையவர்களாய் இந்திரிய கிராமம் சந்நியமேந்திரிய கிராமம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. இந்திரிய கிராமம் இந்திரிய கூட்டத்தை சந்நியம்ய நன்கு அடக்கி அனிர்தேஷ்யம் சொல்லுக்கடங்காததாயும் அவ்யக்தம் கண்ணுக்கு விளங்காததாயும் அசிந்தியஞ்ச மனதுக்கு எட்டாததாயும் சர்வத்திரகம் எங்கும் உள்ளதாயும் கூட்டஸ்தம் மாறுதல்களுக்கு அப்பாற்பட்டது அதாவது மாறுதல் அற்றதாயும் அச்சலம் அசைவற்றதாயும் துருவம் நிலை பெற்று இருப்பதாயும் உள்ள அக்ஷரம். அக்ஷரம் என்ன அழியா பொருள். அப்போது எப்பொழுதும் நிலைத்து நிற்பது என்னது பரம்பொருள் மட்டும்தான். அழியா பொருளை எவர்கள் பரியுபாசத்தை நன்கு தியானிக்கிறார்களோ நன்கு உபாசனை செய்கிறார்களோ தொடர்ந்து உபாசனை செய்கிறார்களோ அவர்கள் சர்வபூத ஹிதேரதாக எந்த உயிரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். எல்லா உயிர்களும் அவைகளுக்கு தேவையானவை எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் அவர்கள் மாமேவ என்னையே பிராப்னுவந்தி அடைகின்றார்கள். அதாவது எல்லா இடத்திலும் சமபுத்தி உடையவர்களாய் யார்கிட்டையும் பாரபட்சம் இல்லை, எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்கணும். தன்னுயிர் போல பிறர்களும் நினைக்கணும். தனக்கு என்ன சௌரியம் வேணுமோ அதுபோல் பிறர்களுக்கும் சௌரியங்கள் செய்து கொடுக்க வேண்டும். அப்படி எல்லா இடத்திலும் சமபுத்தி உடையவர்களாய் இந்திரிய கூட்டங்களை அடக்கியவர்களாய். இந்திரிய கூட்டங்கள் என்ன? கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, அது அப்புறம் மனசு 1. அதில் இருக்கிற இந்த கர்மேந்திரியங்கள் என்ன? இந்த 5 பார்க்கறது கண், மூக்கு, செவி, நாக்கு, சரீரம், இந்த தோல். அதே மாதிரி பாணி உபஸ்தம் சொல்கிற மாதிரி அடுத்த 5 இதில் கண்ணால் பார்க்குற சக்ஷுஸ் இருக்கிற விஷன் பார்வை, அப்புறம் ஒலி கேட்குறது, பேசுறது துவனி, அப்புறம் ருச்சி ஸ்பர்ஷம், இது எல்லாத்தையும் பார்க்குறது. இந்த நாசின்னு வரும்போது வாசனை துர்நாற்றம் சாதாரண நறுமணம் அப்படின்னு இது எல்லாத்தையும் விளங்கி கொண்டவர்களாய் பஞ்சபூதங்களுக்கும் இந்திரிய கூட்டங்களே அடக்கியவர்களாய் அனிர்தேஷ்யம். தேஷ்யம்னு சொன்னால் சொல்லுக்கு அடங்காததாயும் இது இப்படி தான் இருக்கும், இந்த பரம்பொருள் இப்படி இருக்கும், இதற்கு விளக்கி சொல்ல வேண்டும் அப்படின்னு இல்லை. இதில் அதுக்கு மனோவாக்காயங்களுக்கு எட்டாதவன், அதனால தான் அனிர்தேஷ்யம். அதனால் வாக்குக்கு சொல்லுக்கு அடங்காததாயும் அவ்யக்தம் கண்ணுக்கு விளங்காததாயும் இதை பார்த்து இப்படி தான் இருக்குன்னு புரிஞ்சிக்க முடியாது. புரிஞ்சினாலும் அதை என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இப்படி தான் இருக்குன்னு விளக்கி சொல்ல முடியாது. அதனால் கண்ணுக்கு விளங்காததாயும் அச்சிந்தியம் சொன்னால் மனசு சிந்திக்கத்தக்கதுக்கு அப்பாற்பட்டது. இப்படி தான் சிந்தித்து பொருள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இல்லை, அதுக்கும் தாண்டி உள்ளது. அதனால் மனதுக்கு எட்டாததாகவும் எங்கும் உள்ளதாகவும் கூட்டஸ்தம் சொன்னால் அதில் இந்த கூட்டத்தில் இருக்குல்ல, இதில் மாறுதல் அற்றது. ஒரு நாளும் அதுக்கு இதுக்கு மேலே இன்னொன்று கிடைக்கும் அப்படி இல்லை, எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கும். அதாவது மாறுதல் அற்றதாகவும் அச்சலம் அசைவற்றதாகவும் நிலை பெற்று இருப்பதாகவும் உள்ள அக்ஷரம் என்பது அழியா பொருள் பரம்பொருளை எவர்கள் பரியுபாசத்தை நன்கு தியானிக்கின்றார்களோ அவர்கள் சர்வபூத ஹிதேரதாக அவர்கள் எல்லா உயிரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களாகவும் என்னையே வந்து அடைகின்றார்கள் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். அதாவது எல்லா உயிரும் தன் உயிர் போல நினைக்கணும், சர்வத்திர சமபுத்தையாக இருக்கணும், லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு இருக்கணும். யாவொன்றறியேன் பராபரமே எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் யாவொன்றறியேன் பராபரமே எல்லாரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனம். அதாவது கூட்டம் என்னும் பொய்யாகிய சரீரத்துள் மெய்யாகிய இறைவன் உறைவது, மெய்யாகிய உயிர் ஆத்மா உறைவது எத்தனை அடித்தாலும் அசையாதிருக்கும் சம்மட்டிக்கல் போல் உள்ளது.
உச்சியில் உறைவது ஹிருதய குகையில் ரகசியமாய் உள்ளது என்றபடி நம்மளோட மனசில் பெருமாள் இருக்கார் அப்படின்னு சொன்னால் இஸ் எ பேசிவ் ஸ்பெக்டேட்டர் ஃபார் ஆல் அவர் ஆக்டிவிட்டீஸ். என்னெல்லாம் பண்ணுறோம், அதாவது நோ ஆக்ஷன் கோஸ் அன்னோட்டிஸ்ட் சொல்கிறோம் இல்லையா. எல்லா வேலையும் எல்லா செயலும் அவர் சுவாமிக்கு முன்னாடி தான் நடந்துட்டுருக்கு. ஆனால் நிறைய நேரத்தில் அவர் அதை பற்றி என்ன பண்ணுறார், கண்டும் காணாததாக போகின்றார். நிறைய நேரத்தில் நம்ம சரியாக செய்யலைன்னா அதை நம்மளுக்கு உணர்த்தி சரணாகதி பண்ணவனுக்கு சுவாமி உணர்த்தி தருவார். சரணாகதி பண்ணலேன்னு சொன்னால் பண்ணாதவனாக இருந்த அந்த ஜீவனுக்கு இது சரி தவறு காண்பித்து கொடுப்பதில்லை அப்படின்னு. சர்வபூத ஹிதேரதாக அவிவேகிகளுக்கு தங்கள் சரீரத்தில் எல்லா அங்கங்களும் எப்படி பிரியமானவையோ அப்படியே விவேகிகளுக்கு எங்கும் ஆத்மபாவனையால் எல்லா பிராணிகளும் பிரியமானவையாம். நல்ல விவேகம் வந்திருக்கு. அதாவது மெச்சூரிட்டி ஆஃப் மைண்டுன்னு சொல்கிறோமே, சாதாரண விஷயங்களுக்கு இல்லை. இந்த சாமான் வாங்கிக்கணும், இது வாங்காது இருக்கணும், அதுபோல் விஷயங்களுக்கு இல்லை. அதை தாண்டி மெச்சூரிட்டின்னு சொன்னால் என்ன, இந்த சரீரம் வேற, ஆத்மா வேற. இந்த ஜீவன் உள்ளுக்குள்ளே இருக்கிறது எப்பொழுதும் இறைவனுடைய சொத்து. அது இறைவனை சென்று அடைந்து அங்கே அவருக்கு தொண்டு செய்ய வேண்டும். அதுதான் அதனுடைய தேவையானது. ஆனால் இது திரியக்கு இருக்க பசு வேற இன்னும் ஆடு மாடு அது மாதிரி இருக்கிற ஜீவராசிகளுக்குள்ளே இருக்கிற அந்த உயிருக்கும் இறைவன் தான் அந்தர்யாமி, பரம்பொருள், அக்ஷரம் அப்படின்னு சொல்கிறோமே. அந்த அக்ஷரம் தான் பரம்பொருள் தான் அந்தர்யாமி. ஆனால் அந்த பரம்பொருளுக்கு இதெல்லாம் இது இருக்குது அப்படின்னு தெரியும். ஆனால் அந்த ஜீவன் இருக்கே, அந்த பசு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜீவன், அதுக்கப்புறம் அந்த மாடு கண்ணுக்குட்டின்னு சொல்கிறோமே, பாக்கி இருக்கிற திரியக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவனுக்கு தான் முன்னேற வேண்டும், தான் மேலே சென்று அடைய வேண்டும் என்பது அதற்கு தெரியாது. அந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் அதுக்கு உண்டான வேலைகளை செய்துட்டு அந்த காலத்தை அது முடிச்சுக்கும். ஆனால் மனுஷ ஜென்மான்னு கிடைச்ச பொழுது மனுஷனுக்கு என்ன தெரியும், மேலே மேலே நம்மளை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று தெரியும். அப்போது இந்த மனுஷ சரீரத்தில் இருக்கிற அந்த ஜீவன் பிராணம் போன பிறகு நேரம் என்ன செய்யணும், வைகுண்டத்துக்கு போகணும், பரமபதம் அடையணும், அப்புறம் பரம்பொருளை சென்று அடைந்து அங்கே அவருக்கு தொண்டு செய்ய வேண்டும். அதற்கு உண்டான ஏற்பாடு என்ன, இங்கே பிருத்திவியில் இருக்கும் பொழுதே ஒரு ஆச்சாரியர் மூலமாக ஆச்சாரியரை அணுகி என்ன மனம் வந்து பிரார்த்தித்து எனக்கு இந்த சரணாகதி பண்ணி தரணும், சரணாகதி பண்ணுறதுக்கு அடியனுக்கு ஒரு வாய்ப்பு தரணும் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியரை கேட்டால் ஆச்சாரியர் என்ன பண்ணோம், பெரிய மனசு பண்ணி நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணி ஆகும். அப்படி அனுகிரகம் பண்ணின அந்த ஜீவனாக இருந்தால் அது என்ன பண்ணும், விவேகம் அப்போ தானாக மொள்ள வரும். விவேகம் வந்த பிறகு சரணாகதி பண்ணுறேன்னு ஆரம்பித்தா அவ்வளோதான், இந்த ஜென்மா அப்படி இதுவும் மிஸ் ஆகிடும். வி வில் பி லூசிங் இட். ஆனால் மறுபடியும் அடுத்த ஜென்மா எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் சென்ற பதிவில் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட வயது முடியறதுக்குள்ளவே நம்ம என்ன செய்யணும், சரணாகதி பண்ணிடணும். சரணாகதி பண்ண பிறகு ஈஸ்வர அனுகிரகத்தாலும் ஆச்சாரியரோட கிருபையினாலும் மொள்ள தன்னடைவே என்ன வரும், விவேகம் வரும். விவேகம் சின்னதாக முளைக்கும். அப்படி முளைக்கும் பொழுது எல்லா பிராணிகளுக்கும் பிரியமானவராக நாமும் இருக்க வேண்டும், நமக்கும் எல்லா பிராணிகளும் பிரியமானவையே அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதனால் எல்லாம் பிரம்மமயமானதால் எங்கும் சமபுத்தி என்கிற எண்ண ஓட்டம் மேலே ஏறி வரும். ஒரு விதமான தடை இருக்காது அதுக்கு. நம்ம மேலே துளி துளியாக தினம் நம்மளை என்ன பண்ணிடுறோம், த ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்கிறோமே. இந்த ஜீவனுக்கு சரணாகதி பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, சரணாகதி பண்ண பிறகு எவ்வளவு நாள் நம்மளால் இப்படி ப்ராக்ரஸிங் அந்த ட்ரெண்ட் இருக்கே அந்த கிராஃபில் நம்மளால் போக முடியுதுன்னு நம்மளால் பார்த்துக்க முடியும். அதனால் பெருமாள் சொன்னது என்ன, சர்வபூத ஹிதே ரதாக மாமேவ பிராப்னுவந்தி, யாரெல்லாம் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் என்னையே வந்து அடைகின்றார்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுறார். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.